நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெலுங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான மகேந்திர ரெட்டி. அதே பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயதான ஸ்வாதி. இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு பின் காதலர்களாக மாறியுள்ளனர். முதலில் இவர்களது காதலுக்கு ஸ்வாதியின் வீட்டில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அவர்களும் ஒரு கட்டத்தில் சம்மதித்துள்ளனர். அதன்படி பெற்றோர்களின் விருப்பத்துடன் இருவருக்கும் கடந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி காதல் திருமணம் நடைபெற்றுள்ளது. முதல் 1 மாதம் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்துள்ளனர். ஆனால் அதன் பிறகு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக விகாராபாத் காவல் நிலையத்தில் ஸ்வாதி தனது கணவர் தினமும் அடிப்பதாக புகார் அளித்துள்ளார். பின்னர் ஊர் முக்கியஸ்தர்கள் சமாதானம் செய்து வைத்து புகார் வாபஸ் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் கர்ப்பிணியாக இருந்த ஸ்வாதியின் கருவும் கலைந்துள்ளது. இந்த நிலையில் இருவரும் விகாராபாத்திலிருந்து ஹைதராபாத் ஈஸ்ட் பாலாஜி ஹில்ஸ் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளனர். அங்கு கணவர் மகேந்தர் ரெட்டி டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றியுள்ளார். ஸ்வாதி ஒரு கால் சென்டர் நிறுவனத்தில் 3 மாதங்கள் வேலை பார்த்துள்ளார். ஆனால் அவரது நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த கணவர் மகேந்தர் ரெட்டி ஸ்வாதியை வேலைக்கு செல்ல வேண்டாம் என கூறி வீட்டிலேயே இருக்க சொல்லியுள்ளார். இந்த நிலையில் ஸ்வாதி மீண்டும் கருவுற்று 5 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இருப்பினும் வீட்டில் சண்டை மட்டும் ஓய்ந்தபாடில்லை. நாள்தோறும் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு தனது பெற்றோர் வீட்டிற்கு செல்ல உள்ளதாக ஸ்வாதி கூறியுள்ளார். ஆனால் அதற்கு மகேந்தர் ரெட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை நள்ளிரவு வரை தொடர்ந்துள்ளது. இதையடுத்து மறுநாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியேறிய மகேந்தர் ரெட்டி கடைக்கு சென்று ஒரு மரமறுக்கும் பிளேடை வாங்கி கொண்டு மாலை வீட்டிற்கு திரும்பியுள்ளார். மறுபடியும் மனைவியுடன் தகராறு செய்த மகேந்தர் ரெட்டி ஸ்வாதியை அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை மறைப்பதற்காக அவர் கொண்டு வந்த மரமறுக்கும் பிளேடு மூலம் ஸ்வாதியின் கைகள், தலை, கால்கள் உள்ளிட்ட உறுப்புகளை உடலில் இருந்து துண்டித்து தனித்தனி பிளாஸ்டிக் பைகளில் பேக் செய்துள்ளார். பின்னர் ஸ்வாதியின் உடலில் சில பாகங்களை ஆற்றில் வீசியுள்ளார். மேலும் சில உடல் பாகங்களை வீட்டிலேயே வைத்திருந்துள்ளார். யாருக்கும் சந்தேகம் வராதவாறு வெளியே செல்லும்போது ஒவ்வொரு உடல் பாகத்தையும் எடுத்துச் சென்று அப்புறப்படுத்தி வந்துள்ளார். இதனிடையே ஸ்வாதியை காணவில்லை என அவரது பெற்றோருக்கும் காவல் நிலையத்திற்கும் மகேந்தர் தகவல் அளித்துள்ளார். அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் மகேந்தரின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வந்ததால் அக்கம்பக்கத்தினர் சந்தேகமடைந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டை சோதனையிட்ட போது ஸ்வாதியின் மீதமுள்ள உடல் பாகங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். மகேந்தர் ரெட்டியை பிடித்து விசாரித்த போது அவர் தனது மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து மெடிப்பள்ளி காவல்துறையினர் அவரை கைது செய்து வீட்டிலிருந்த மரமறுக்கும் பிளேடு உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் மகேந்தர் ரெட்டியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் அவரை தற்போது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாவட்ட காவல் துணை ஆணையர் பத்மஜா இதுகுறித்து கூறுகையில், மகேந்தர் ரெட்டியின் வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் மூலம் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட உடல் பாகங்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. மகேந்தரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மூசி ஆற்றில் மீட்பு படையினர் உடல் பாகங்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த உடல் பாகங்களும் மீட்கப்படவில்லை. குடும்ப தகராறு காரணமாக மகேந்தர் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளார். அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது என மாவட்ட காவல் துணை ஆணையர் பத்மஜா கூறியுள்ளார். இந்த கொடூர சம்பவம் ஒட்டுமொத்த ஆந்திர மாநிலத்தையே பரபரப்பில் தள்ளியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.